அறிவியலும் தோப்புக்கரணமும். நாம் விநாயகரை வணங்கும் போது தோப்புக்கரணம் போடுவது வழக்கம். ஆனால் இதன் பின்னணி ஒரு பழமையான கதையை கொண்டுள்ளது என்பதை பலர் அறியவில்லை. பண்டை காலத்தில் கஜமுகாசுரன் என்ற ஒரு அரக்கன் தேவர்களை அடிமைப்படுத்தி வதைத்து வந்தான். அவன் என்னை பார்த்தால் பார்த்த இடத்தில் தோப்புக்கரணம் போட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தான். தேவர்கள் அவன் வல்லமையால் பயந்தனர். அவனின் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் விநாயகரிடம் புகலிடம் தேடினர். விநாயகர் அவனிடம் நேரடியாக சென்றார். ஆனால் கஜமுகாசுரன் விநாயகரிடம் கூட தோப்புக்கரணம் போடச் சொன்னான். விநாயகர் சினந்து தந்தத்தால் அவனை அழித்தார். அதன் பின் தேவர்கள் அவரை வணங்கும் ஒரு அடையாளமாக தோப்புக்கரணம் போடத் தொடங்கினர். இன்றும் நம்மில் பலர் இந்த மரபை பின்பற்றுகிறோம். ஆனால் இதில் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. தோப்புக்கரணம் போடும்போது இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்து முதுகு நேராக உட்கார்ந்து எழும்பும் செயல் மூளையின் இருபக்கங்களுக்கும் குருதி ஓட்டத்தை அதிகரிக்கிறது. ஞாபக சக்தி மேம்படும். அதன் பயன்கள் மன அழுத்தம் குறைகிறது, ஞாபகத்திறன் கூடுகிறது, சோர்வும் களைப்பும் குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கிறது, குழந்தைகளுக்கான மூளை வளர்ச்சி மேம்படுகிறது, ஆட்டிசம் போன்ற நரம்பியல் சிக்கல்களிலும் நன்மை தரும். நம் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களை தோப்புக்கரணம் செய்ய வைக்கிறார்கள். ஏனெனில் இது மனச்சோர்வை தணித்து நம் மூளையை விழிப்புடன் வைத்திருக்கிறது. தோப்புக்கரணம் இது ஒரு மரபு அல்ல. இது நம் முன்னோர்கள் வைத்துச் சென்ற அறிவியல் வழிகாட்டல். தினமும் 5 நிமிடங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டால் நம் வாழ்க்கையின் பல பகுதிகளில் மாற்றத்தை காணலாம். நீங்களும் தினமும் 5 நிமிடங்கள் தோப்புக்கரணம் செய்யத் தொடங்குங்கள். உங்கள் ஞாபக சக்தியும் உள்ளுணர்வும் ஆரோக்கியமும் வளமும் பெறும். நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.